அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வதியே நமக, ஸ்ரீ குருப்பியோ நமக. இன்று ஸ்ரீ மகா பெரியவாளின் திருவிளையாடல். தன்னை நாடியவரின் உயிரையே காக்கும் காவல் தெய்வமான ஸ்ரீ மகா பெரியவாள் அடியவர்களது உடைமையை காப்பதா அதிசயம். அப்படி காத்த அருள் விளையாட்டில் இன்று இதோ ஸ்ரீ மகா பெரியவாளின் பக்தர் குழாத்தில் பெங்களூர் திரு பஞ்சாபகேஷனும் அவர் மனைவி திருமதி ஜெயலட்சுமியும் அடக்கம். 1984 வருடம் வியாச பூஜையின் பொழுது ஸ்ரீ மகா பெரியவாள் கர்னூலில் இருந்தார். இந்த தம்பதிகள் சில பக்தர்களுடன் கருணைக்கடலான ஸ்ரீ மகா பெரியவாளை தரிசிக்க அங்கு சென்றனர். வழியில் மந்திராலயம் சென்று தரிசிக்க எண்ணம் கொண்டனர். மந்திராலயத்தில் துங்கா நதியில் ஸ்நானம் செய்துவிட்டு பாறைகள் நிறைந்த நதிக்கரையில் ஜெயலட்சுமி அம்மாள் உடை மாற்றி கொண்டிருந்தார். அருகில் இருந்த அவரது உறவினர், நீ போட்டிருந்த மூக்குத்தி எங்கே என வினவ, அதிர்ச்சியுற்ற ஜெயலட்சுமி, குளிக்கச் சென்ற பொழுது இருந்ததே, இப்போது எங்கு விழுந்தது என தெரியாமல் புடவையை உதற அதில் தொற்றிக் கொண்டிருந்த மூக்குத்தி திருகு மட்டும் கிடைத்தது. தனது மாமியார் அணிந்து தனக்கு பரிசாக கொடுத்த விலை உயர்ந்த வைரமுத்தும் பதித்த மூக்குத்தி காணாமல் போனது ஜெயலட்சுமியின் மனதை மிகவும் வருத்தியது. பாறைகள் நிறைந்த இடத்தில் சிறியதான மூக்குத்தியை எப்படி தேடி அலைவது? அப்படி அலைந்தாலும் கிடைப்பது துர்லபமே. நம்மால் மற்றவர்கள் பிரயாணத்தை தொடர தாமதம் ஆகக்கூடாது என்று கணவர் சொல்ல, கலங்கிய மனைவி நடமாடும் தெய்வமான ஸ்ரீ மகா பெரியவாளை நினைத்து மனமுருகி வேண்டினார். தெய்வமே, நாளை காலை உன் சன்னதியில் மங்கள சின்னமான மூக்குத்தி இல்லாமல் எப்படி உமக்கு பிக்ஷாவந்தனம் செய்வேன்? ராசியான மூக்குத்தி தொலைந்தால் என் கணவருக்கு ஏதும் ஆபத்து வராமல் இருக்க வேண்டுமே என பலவாறாக உருகி வேண்டிக் கொண்டார். கடைசியாக ஒரு முறை குளித்த இடம் வரை சென்று தேடி பார்க்கலாம் என நினைத்து அவ்விடம் சென்றார். குளித்த இடத்தில் நீரில் கையை வைத்து தடவி பார்க்க நடந்தது அதிசயம். மூக்குத்தி கையில் கிடைத்தது. ஆனால் அதில் முத்து இல்லாததை கண்டு அருகில் மீண்டும் தேடினார். சிறிது தூரத்தில் முத்தும் கிடைத்தது. பிறகு ஜெயலட்சுமி அடைந்த இன்பத்திற்கு அளவேது. மிகச்சிறிய மங்கள சின்னமான மூக்குத்தி ஓடும் நதியில் தொலைந்து 3 இடத்தில் ஒவ்வொரு பாகமாக மீண்டும் கிடைத்தது. கருணாமூர்த்தியான காமாட்சியின் வடிவான ஸ்ரீ மகா பெரியவாளின் பேரருள் அல்லவா? இத்துடன் இன்றைய அத்தியாயம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.